ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வேர் டு ஸ்டடி வந்து பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம வந்து யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி வந்து பார்க்கலாம். இதை வந்து நமக்கு குரூப் 1 எக்ஸாமில் இதிலேருந்து 40 கொஸ்டினும், அதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் டாபிக் வைஸாக சமச்சீர் புக்கில் இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக, இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாக்டாக பிரித்து வந்து கொடுத்துருப்போம். எந்த டேர்மில் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படியே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணது ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீ மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அந்த கார்னரில் 3 கோட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்னு இருக்கும். இதில் அந்த டாக்குமெண்ட்ஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக எல்லா ஃப்ரீ மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாங்குவேஜ் காணாது, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. இது வந்து மேலே இருக்கிறது குரூப் 2A மெயின்ஸு. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ரிலிம்ஸ்க்கானதும் இருக்கும். இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து யூனிட் 4, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, ஸோ எல்லா யூனிட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இதே வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து சிலபஸ் வந்து முதல்ல கொடுத்துருப்போம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் டாப்பிக்கை, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துட்டு இப்போ இந்த டாபிக் நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னா சமச்சீர் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது 6th வந்து 12th வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்போம், தமிழ்லையும் கொடுத்துருப்போம், எந்த ஸ்டாண்டர்டில் எந்த டேர்மில். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ யூனிட் 4 பாலிட்டி, யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கேயே வந்து இருக்கும். அதேமாதிரி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஏ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டெட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டுக்கான புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து சோசியல் ஃபேக்ட் புக், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் ஃபேக்ட் புக் அப்படின்னு வந்து இருக்கும். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சோசியலில் உங்களுக்கு 6th 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இப்போ வந்து ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டூ யூ நோ அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ் போட்டு அங்கே முக்கியமான டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு லெசனோட எண்ணில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் நம்பர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரினா எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாறு ஹிஸ்ட்ரி 6th to 8th. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேக்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாறு ஹிஸ்ட்ரி தனியாக, அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி தனியாக, ஸோ வந்து பாலிட்டி தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். எல்லா ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா கன்யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டின் அதுக்கான ஆன்சரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், சேம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். இந்த சோசியல் ஃபேக்ட் புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, ஸோ வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். சயின்ஸுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுமாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். 6th 10th வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட் பாயிண்டாக நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் நம்ம வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பொது தமிழுக்கான புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 6th 12th வரைக்கும் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நூல்வழி தனியாக, அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் தனியாக, இலக்கணம் தனியாக, கலைச்சொற்கள் தனியாக நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நூல்வழி பார்த்தோம் அப்படின்னா 6th 7th 8th இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். முக்கிய நூல் வரிகள், ஒரு வினா, புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாடல் வரிகள், இலக்கணம்.
ஸோ வந்து இலக்கணம் வந்து 6லேருந்தே கொடுத்துருப்போம். ஸோ புதுசாக படிக்கிறவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா 6லேருந்து படிக்கும்போது ஈஸியாக வந்து இருக்கும். பேசிக் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் காய்ச்சொற்கள் எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து 11th 12th சிறப்பு தமிழ், எத்திக்ஸ் புக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 800 பேஜுக்கு மேலே வந்து இருக்கும். இந்த புக்கோட ப்ரைஸு சோசியல் இங்கிலீஷ் மீடியம் ஃபேக்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா வந்து 399, தமிழ் மீடியம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 449. ஸோ ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான். ஆனால் வந்து இங்கிலீஷோட தமிழில் வந்து அந்த லெட்டர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜும் கூடும். ஸோ வந்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதனால தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 329, தமிழ் மீடியம் புக்கு பார்த்தோம் அப்படின்னா 349, பொது தமிழ் புக் பார்த்தோம் அப்படின்னா 699. ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ் புக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம வந்து அடுத்த நியூஸ் சிலபஸ்க்காக பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம வந்து அதை பற்றின டீட்டெயில் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது 2 புக்கு, ஸோ ஏதோ 2 புக் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது 50 ஆஃபர் வந்து இருக்கும். 3 புக் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 ஆஃபர் வந்து இருக்கும். டெலிவரி வந்து ஃப்ரீ தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஸோ தமிழ்நாடு பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி தமிழ்நாடு சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி வந்து ஃப்ரீ தான். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7811894810. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இந்த புக்குக்கான சாம்பிள் பேஜ் பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.